பார்த்து வச்சிருக்கா பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை வெட்டி ஒளி போட்டா கூட என் ஆத்திரம் அடங்குமா என்னன்னு தெரியல. நம்ம குடும்ப மானத்தை வாங்கணுன்னு காத்திருந்து நம்ம குடும்பத்துல வந்து சேர்ந்த மாதிரி இருக்கா பாரு. ஆட்டம் கெட்ட பறவை. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் ஏதாவது இடக்கடமா சொல்லிட்டேன்னா அது பழிச்சு தொலைஞ்சிருமே. அதுக்காக தான் பாக்குறேன். 1000 தான் இருந்தாலும் என் பேத்தியா வந்து பிறந்து தொலைச்சிட்டாலே அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களும் பொறுத்து போற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தும் பாரு இவ நம்மள பதம் பார்க்க. அடே இங்க நின்று என்ன என் வாயை பார்க்க போடி. உள்ள போய் அந்த அருவாளை எடுத்துட்டு வா. இன்னைக்கு நான் அவளன்னு பாத்துடுறேன். இம்பிட்டு மோசமான ஆளா மாறுவேன் நான் சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்க்கலடி. நல்ல பிள்ளையா தாண்டி வளர்த்தேன். அவளுக்கு நான் என்னடி குறை வச்சேன்? பாலும் சோறு நெய்யுமா ஊட்டி ஊட்டி பார்த்து பார்த்து தாண்டி அவளை வளர்த்தேன். என் கண்ணுக்குள்ள தாண்டி வச்சுக்கிட்டேன். ஏண்டி இப்படி பண்ணிட்டா? ஏண்டி ஏண்டி எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றா? இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காண்டே காத்திருந்து வர வாங்கி பிறந்த மாதிரி இந்த வீட்டுல வந்து பிறந்து தொலைச்சிருக்க பாரு நாய். அத்தை அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. உண்மையில என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவ சின்ன பிள்ளைத்த பக்குவம் இல்லாத வயசு. அதான் என்ன செய்யறோம் ஏது செய்யறோன்னு புரியாம செஞ்சிருப்பா. நாம கோப்படுறதை விட்டுட்டு அவளை கூப்பிட்டு வச்சு புத்திமதி சொல்லி அவளை திருத்த முடியுமான்னு பாப்போம் அத்தை. ஏடி இதுக்கு மேல வேற என்னடி விளக்க வேணுங்கிற? அவதான் தெல்ல தெளிவா படம் போட்டாப்புல விளக்கமாக்க நடிச்சு காட்டிட்டால. இதுக்கு பிறகு உனக்கு ஆதாரம் சாட்சி எல்லாம் வேணுங்கிற? அவளெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அவளை லேசெல்லாம் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அவ உட்காந்து பேசினா மாறுற ஆளும் கிடையாது. ஏன்னா அது நல்லா விளைஞ்சி போன கத்திரிக்காடி முத்தி போச்சு. அவ்வளவுதான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு நீ கேள்விப்பட்டிருக்கல. அதுதான் என்னமா அவகிட்ட பழிக்கும். உன்னைய எப்பவுமே நான் மடச்சாம்பரன்னு சொல்லுவோம் பாத்தியா, அது சரியா தாண்டி இருக்கு. யாரு எப்படிப்பட்டவங்க என்ன குணம் உள்ளவங்க எதுவுமே புரிஞ்சிக்காம நீ இன்னமும் அவளை நல்லவ நினைச்சு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவ விவரமான ஆள் மட்டும் இல்லடி, விவகாரமான ஆளாவும் இருக்கா. அதான் பொடி வச்சு பேசியிருக்கா. அது பேராண்டிக்கு என்ன புரியாமலா இருக்கும்? புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த பையன் நேக்கா பேசிருக்கான் பார்த்தல. நீ நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் நல்ல விதமா தான் வளர்த்து ஆளாக்குன. ஆனா இதை மட்டும் ஏண்டி கண்டுக்காம விட்டுட்ட? இப்படி தரதலையா மாறி போய் நிக்கு. நம்ம குடும்பத்தை அழிக்கிறனே காத்திருந்து வந்து பிறந்திருப்ப கோடாரி காம்பாட்டம். இவ்வளெல்லாம் விட்டு வைக்க கூடாதுடி. நல்ல நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். பேத்தியாச்சே பாசமான பிறவியாச்சே பார்க்கவே கூடாது. அத்தை நான் எல்லா பிள்ளைங்களையும் பாசத்தை கொட்டி நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து நல்ல விதமாக தான் வளர்த்து ஆளாக்குனத்தை. நான் என்னைக்குமே சரி என் பிள்ளைங்களை ஒரு கண்ணிலையும் அவள் பிள்ளைங்களை ஒரு கண்ணிலையும் வச்சு வளர்த்தது கிடையாது. நான் எல்லா பிள்ளைங்களையும் ஒன்று போல் ஒரே இடத்துல தான் வளர்த்தேன். ஆனால் அவள் மட்டும் ஏன் இப்படி மாறி போய் நிற்கான்னு எனக்கு தெரியல அத்தை. நீங்கள் இப்படி சொல்லும்போது மட்டும்தான் அவள் வேற வீட்டு பிள்ளை நம்ம நாத்தனாவோட பிள்ளைன்னு எனக்கு ஞாபகமே வருது அத்தை. ஆனால் என் வளர்ப்பில் எந்த குறையுமே இல்லை அத்தை. என்னை நம்புங்க அத்தை. என்னடி நாம 2 பேரும் அவளை பாரபட்சம் பார்க்காம மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தபடி அம்பட்டு பாசமா வளர்த்த கடை மாரில் பாயுவாங்களே அப்படி வந்து நிக்காதடி நம்ம குடும்பத்தை மானத்தை வாங்குறதுக்கு நேற்று. அத்தை தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அத்தை. உணர்ச்சி வசப்படுறதால எந்த காரியத்தையுமே நம்மளால் சாதிக்கவும் முடியாது, எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கவும் முடியாது. இதனால் குடும்பத்துக்குள்ள வீண் குழப்பம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் அதிகமாகும். அவளுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு தான் வரும் அத்தை. என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளை தானே, அதான் பக்குவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அத்தை. நம்ம பிள்ளை மாதிரி தானே அவளை நினைக்கிறோம். நம்ம கூப்பிட்டு வச்சு பொறுமையாக நிதானமாக அவள் தப்பை சுட்டி காட்டுவோம் அத்தை. மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை தான் இருக்குது. ஏன்னா நான் வளர்த்த பிள்ளை அத்தை. அவள் நிச்சயமாக சோட போக மாட்டா. அவ பேசுனதுல என்ன தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவ ஆசைகளை தானே வெளிப்படுத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் நம்ம விருப்பம் தானே. ஒருத்தங்களோட மன உணர்வுகளை வெளிப்படுத்துறது தப்பா என்ன? எம்மா எம்மா வாயை மூடிட்டு பேசாம நில்லு. நீ தான் விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நிலைமையை புரிஞ்சு சூழ்நிலை அறிஞ்சு பேசுமா முதல்ல. அப்பத்தா கிட்ட தேவையில்லாம வாங்கி கட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லட்டி அந்த பிள்ளை அப்படி என்ன சொல்லுச்சு அத்தை? இம்புட்டுக்கு சத்தம் போட்டு கிடக்காவ. எப்பவுமே உன் அண்ணனை சீண்டி பார்த்து விளையாட தானே செய்யும். கடவுளே, இந்த அப்பத்தா ஒன்னு உன ஏசிட்டு கிடக்கும் போதெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏண்டா நம்ம அம்மாவை போட்டு இந்த பாடுபடுத்துதுன்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அவ திட்டுறது தப்பே இல்லை. உன்னை ஏசுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கதான் செய்யுது. என்னட்டு நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை கண்ணு மணிக்கு பேசிக்கிட்டு இருக்க. நான் அந்த பிள்ளைக்காக வருத்தப்படுறதா இல்லை அத்தையோட கோபத்தை தீர்த்து சமாதானம் பண்றதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 கட்டா நிறைய இருக்கண்டி. எம்மா ஏம்மா இவ்வளோ அப்பாவியா இருக்க? அவ டபுள் மீனிங்ல பேசியிருக்காமா. என்னத்த சொல்ற? புரியல. எனக்கு புரியுற மாதிரி சொல்ல. நீ என்னத்தடா இங்கிலீஷ் கற்று தொலைக்கிறியோ தெரியல. பெருமையா அப்பப்பா பீத்திக்குவேல. 30 நாள் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வரேன், என்கிட்ட நீங்கள் பிச்சை தான் எடுக்கணும், நான் சொல்லி தருவேன்னு சொல்லுவியே. அதெல்லாம் எங்கே போச்சு? டபுள் மீனிங்னா அவள் 2 அர்த்தத்தில் பேசியிருக்கான்னு சொல்கிறேன். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்லியிருக்கா. அதாவது மனசுக்குள்ள வேற ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில வேற விதமா பேசி நடிச்சிருக்கான்னு சொல்றேன். இப்ப புரியுதா உனக்கு? அதாவது இப்ப நான் சொல்றேன், நல்ல தெளிவா உன் காதல கேட்டு உன் மரம் மட்டில ஏத்திக்க.
அண்ணன் மேல நிறைய ஆசையை மனசுல வளர்த்துக்கிட்டு வெளியில பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. புரியுதா? என்னடி சொல்ற? அப்போ அந்த பிள்ளை அண்ணனை விரும்புதுங்கிறியா? ஆமா ஆமா ஆமா. இங்க பாருமா, நல்லவங்களா இருக்கலாம், அதுக்காக ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளை ஏறி வச்சு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க, நாம தான் பின்னாடி கஷ்டப்படணும். நீ பசுன்னு நினைச்சு பாம்புக்கு பால் வாத்துருக்க, அதான் இனி உன்னை கொத்தாம விடாது. பார்த்து சூதானமா நடந்துக்க தாயி, அம்பிட்டுதான் என்னால சொல்ல முடியும். எங்கடி இருக்கா அந்த நாய்? அத்தை, என்ன இங்க பாருமா, மாமியா கிட்ட அடி வாங்கிறாத. அது ஒண்ணுதான் இப்ப உனக்கு குறைவா இருக்கு. அப்புறம் ஊர் ஃபுல்லா மாமியா கிட்ட அடி வாங்கின மருமக, மாமியா கிட்ட அடி வாங்கின மருமகன்ட்டு உனக்கு பரத்தால பேசுவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்லடி, அவங்க கையால் அடி வாங்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருந்தோம். அவங்க யாரு? என் மாமியா தானே. அடிச்சா அடிச்சு போட்டு போறாங்க, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? இருந்தாலும் அவங்க எம்பிட்டு கோவமா போனாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய சிக்கல்லாம் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு. உன் அண்ணாத்த வேற ஒரு பக்கம் கோச்சிட்டு மோரையை திருப்பிட்டு அலைகிறாரு, அவர் வேற வந்தாருன்னா என்ன ஆகும் டீ? அவனால எந்த பிரச்சனையும் வராது, நீ தேவையில்லாம பயப்படாத. இதுல உனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனை உன்னால உருவானது இல்லை. அப்புறம் எப்படி அவன் உன்கிட்ட கோவப்படுவான், பிரச்சனை பண்ணுவாங்கிற? ஏன்னா அந்த கிறுக்கி அவன்கிட்ட தான் பேசியிருக்கான். அவனுக்கு அது புரிஞ்சு புரியாத மாதிரி நடிச்சு சூசகமா பேசி அவளை மாத்தி அனுப்பியிருக்கான்ல. அதனால கவலைப்படாத. அவனும் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு தான் இருப்பான் இந்நேரத்துக்கு. அவன் இறங்கி பேசினா அது தப்பா மாறிடும். ஆனா நம்ம அப்பா போச்சுன்னா 1000 தான் இருந்தாலும் இது பாட்டி தானே. அதனால அது அவளுக்கு பெரிய விஷயமா தெரியாது. பொம்பளைன்றதால பக்குவமா பேசும், இல்லை அடிக்கும். என்ன விதமா பேசினா அவளுக்கு புரியுமா, அதை மாதிரி நாசுக்கா அது பேசிட்டு வரும். நீ பயந்து உன் வாயை கொடுத்து நீ தான் பிரச்சனையை பெருசாக்குறன்னு நினைக்கிறேன். ஊதி ஊதி பெருசாக்கிறாதம்மா, நம்பிட்டு தான் சொல்லுவேன். அதுக்கு மேல அப்பா உன் மேல கோவப்பட்டா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏய், நீ என்னடி பண்ற? அத்தை நடந்து உன்னை தேடி கொலக்கரைக்கு போயிருக்காங்க, நீங்க என்ன முட்டை போட்டுட்டு இருக்க? ஐயோ போச்சு, இவ வேற வந்துட்டால, எப்படி சமாளிச்சுட்டு போக? நீதி தர்மம் நியாயம் அது இது நீ வாத்தக்காரி மாதிரியே இவளும் ஒரு பக்கத்துக்கு முளக்கு வாழை நீட்டி போனதே போனால. இன்னும் கொஞ்சம் கழிச்சு வரப்படாது, அதுங்கிட்ட என்ன நடக்க இங்க வந்து நிக்கா பாரு. ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். அத்தை உன்னை காணம் தாண்டி கொலக்கரைக்கு தேடி போயிருக்காங்க, நீ என்ன இங்க நீ பண்றன்னு கேட்டனே. எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டாவலாம், ஒரு கை குறைஞ்சதுன்னு கூப்பிட்டாவ, அதான் வந்து சேர்ந்தேன். சரி சரி வா, நீயும் நல்ல வேலை வந்துட்ட. நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவோமா? ஆளையும் முகரையும் பாரு, இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல. இடையில வந்து வாயை விட்டுட்டு நிக்கிட்டு பாரு. பேசாம நில்லுடி. அடியே, நான் சொல்லி எம்பிட்டு நேரம் அது போடி, போய் அந்த அருவாளை கொண்டா போ. யார்கிட்ட சண்டைக்கு போ, நீ போ பாரு. நீனே உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம நில்லு. நீ சின்ன பிள்ளை. உன இதே சொல்லி என் வாயை அடைச்சிரு. நீ சும்மாவே கிடக்க மாட்டியோ? இரு, நான் அத்தை போய் சொல்லிட்டு வரேன். முதல்ல எவன்கிட்ட போய் சொல்லு போ, எனக்கு என்ன பயமா? அத்தை, இப்ப நீ உள்ள போறியா இல்ல நான் போட்டா? எம்மா, தேவையில்லாம நீ பயப்படாத. நீ பயப்படுற மாதிரி அப்பத்தா ஒன்னும் செய்யாதுமா, சும்மா மிரட்டுறதுக்காக தான் கேக்குது. போ, கொண்டு வந்து கொடு. ஏண்டி, இங்க என்னடி நடக்குது? என்ன பிரச்சனை? எதுக்கு அப்பத்தா இப்படி பொங்கிட்டு வந்து நிக்குது? நாம பொங்கி வச்ச சோறையும் குழம்பையும் எலியும் பூனையும் வந்து தின்னுட்டு போயிட்டான், அதான் அப்பத்தா இப்படி கோவத்துல பொங்கிட்டு கிடக்கு. ஓஹோ, அப்படியா? சமயம் பார்த்து காலை வாரல நீனு. இருட்டி, எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரல, அப்ப பார். யாரடி இவ? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இடையில வந்து சுருக்கிக்கிட்டு தேவையில்லாம வாயை கொடுத்துட்டு. இங்க பாரு, அம்மா கதி என்னவோ அதான் உனக்கு நடக்கும். அதான் சொல்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா பேசாம நின்று வேடிக்கை மட்டும் பாரு. வாயை நல்லா சிக்குன்னு இருக்க பூட்டிக்க. வேணும்னா திண்டுக்கல் போட்டு கொண்டு வந்து தரவா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பதான் யார்கிட்டயோ சண்டைக்கு கிளம்பிடுச்சு, அதானே? ஆமா, யார் அது? இங்க பாட்டி, அப்பாத்தா ஏற்கனவே வேதனைலாம் இருக்கு. நீ தேவையில்லாம வாயை கொடுத்துட்டு அதுகிட்ட வாங்கி கட்டிக்காத. உன் நல்லா இருக்குதான் சொல்றேன். அத்தை, என்னது? நீ கையில என்ன வச்சிருக்க? அவ கடக்கா கொண்டாங்க. இதெல்லாம் ஓ வேலை தானா? ஏற்கனவே அண்ணனே அந்த சோகத்துல இருக்கு, என்ன பண்றதுன்னு புரியாம இங்க வந்து சொல்லலாம்னு பார்த்தா நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு கிடக்க. என்னடி சொல்ற? ஆமா, என்னாச்சுன்னு தெரியல. அண்ணனே எதையோ பறி கொடுத்த மாதிரி கவலையில படிக்கட்டுல உட்கார்ந்து கிடக்குது. நான் கோயிலுக்கு போகும்போது பார்த்துட்டு போனேன். சரி, வரும்போது விசாரிக்கலாம்னு பார்த்தா அதுங்கட்டி அவனை அங்க ஆளே காணோம். சரிடி, அந்த மூதேவி எங்க? யாரு? பாருடி, நீ சின்ன பிள்ளை, இந்த விவகாரத்துல எல்லாம் தலையிடாத, உள்ள போ. போகிறதுக்கு முன்னாடி அந்த நாய் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போட்டி. அவளும் உங்க அண்ணனோட அங்க உட்கார்ந்துருக்காளா? ஆமா அப்பத்தா, அவளும் அண்ணனும் தான் ஏதோ டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ணன் முகமே சரியில்லை, அவ ரொம்ப கோவமா ஏதோ பேசிக்கிட்டே இருந்தா. சரி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ வாக்கு
பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா வரும்போது பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே அங்க இல்லையே. கேட்டியா உன் மவ என்ன சொல்றான்னு கேட்டியா? இப்பமாவது நம்புறியா? நான் சொன்னப்போ என்னமா பெருசா நீட்டி முழக்கனே. இப்ப பாரு ஆதாரமும் சாட்சியும் உன் மவ ரூபத்துல வந்து நிக்குது உன் கண்ணுக்கு முன்னாடி. இப்பமாச்சும் ஒத்துக்கிடுறியா அவ சரியில்லைன்னு? ஆமா அத்தை, எனக்கு புரியுது. இருந்தாலும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தனா வேலைக்கு ஆகாது. கொண்டாத முதல்ல. ஒருவேளை பழையபடி என் வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன தோட்டம் கிடக்கல, அங்க வந்திருப்பாவன்னு நினைக்கிறேன். முதல்ல ரெண்டு பேரும் அங்கதான் இருந்தாவ. ஆளை கையும் களவுமா பிடிக்க. அப்பதான் அந்த கிறுக்கிய ஒரே போட சௌகரியமா இருக்கும். யோ கூமுட்ட அட்மினே, அவ ஒன்னும் சாதிக்க போலையா? சண்டைக்கு கிளம்பி நிக்கா. அறிவு கிட்ட முண்டோ, இந்த அட்மினுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. சண்டைக்கு போறவளுக்கு போய் சாதிக்க போற மாதிரி பாட்டு போடுறான் பாரு. முதல்ல உன் பாட்டை நிப்பாட்டன்னு வெய்யே. நான் சொன்ன அது அந்த பையன் இருக்கட்டும். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி ஒப்படைச்சிட்டு நிக்க? இப்ப என்ன நடந்து பாத்தீங்க? எம்மா நில்லு, எங்க ஓடுற? என்னடி அது இவளுக்கு புத்தி கிட்ட பேர் வச்சு போச்சா? தேவையில்லாத பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க போறான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அப்பா தவிர கடும் கோபத்துல இருக்க. என்னடி உன்கிட்ட தான் கேக்குறேன், வாயை திறந்து சொல்லு. அப்ப இப்ப பேசலாமா நானு? இல்ல நீ தானே சொன்ன வாயை திறக்காத சின்ன பிள்ளை, வாயை முடித்து சத்தம் கட்டாம நில்லு, இந்த விஷயத்துல தலையிடாதன்ட்டு. அதான் கேட்க. இப்ப நான் பதில் சொல்லலாமா? அடியே கால வாரத்துக்கு இதுவாடி நேரம். சிக்கல்ல இருக்குது நம்ம அம்மா தான். நம்ம சண்டையெல்லாம் பிறகு வச்சுக்கிடுவோம். அப்ப முதல்ல நாமளும் அவ பரத்தாலே போக வேண்டியதான். அப்பதான் அவளை காப்பாற்ற முடியும். அப்பாட்ட வாயில மட்டும் விழுந்தாள்னா அவ்வளவுதான். ஏற்கனவே தொட்டதுக்கெல்லாம் உப்பாரி வச்சுட்டு கிடப்பா. அப்புறம் அதை நினைச்சு 9 நாள் அழுதுட்டு கிடப்பா. எம்மா நில்லுமா. எம்மா ஒன்னதான் கொஞ்சம் நில்லு. காதுல விழவே மாட்டேங்குது பாரு. ஐயப்பா என்ன ஓட்ட ஓடி வரேம்மா நீனு. உன்னை எங்கன்னா பிடிக்க முடியல. இந்த வயசான காலத்துல இந்த ஓட்டெல்லாம் உனக்கு தேவையாங்க. பேசாம உன்னை ஓட்டப்பந்தயத்துல சேர்த்து விடுறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீ தான் வாங்கிட்டு வருவ. என்ன சம்மதமா? என்னங்கடி என்கிட்ட ஆட்டம் காட்டுறீல, விளையாடி பாக்குறீல அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு? விளையாடுறது நாங்களா இல்ல நீயா? யோசிச்சு பாரு, நல்லா புரியும் உனக்கு. அப்பா தவிர ஏற்கனவே அவளே உண்டிலன்னு பண்ண போறேன்னு போய்கிட்டு இருக்கு. இடையில நீ எதுக்கு போய் விழுந்து நொறுங்குற? அப்புறம் உன்னையும் பதம் பாத்துரும். அடக்கவும் மாட்டீங்களா? நான் எதுக்காக போறேன்? பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே. அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அதுக்கு தான் கொஞ்ச நாளா உன்னை கண்டாலே ஆக மாட்டேங்குதுல. அப்புறம் எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனையை நீயும் உன் தலைமையில இழுத்து போடுற? வேண்டாம்மா. அப்புறம் உனக்கு அப்பத்தாக்க முட்டிக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லட்டி, நான் கவலைப்படுறது உன் வாழ்க்கையை நினைச்சு தாண்டி. என்ன சொல்ற நீனு? ஆமா, நீங்க இப்ப உள்ள பிரச்சனை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. ஆனா நான் எதிர்காலத்தையும் நினைச்சு தாண்டி கவலைப்படுறேன். அதுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு உங்க அப்பா தடுக்க போறேன். இதனால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏண்டி அவளோட நொண்ணனுக்கு தாண்டி உன்னை கட்டி வச்சிருக்கு. இவ்வளவு கலக்கத்துல உனக்கு கலட்டாவ பத்தியா? நொண்ண அவகிட்ட பிரச்சனை பண்ண போய் அதனால மருமகத்துல கோச்சிக்கிட்டோம்னா உன் வாழ்க்கை என்னடி ஆகும்? ஆக உனக்கு அப்ப நான் மட்டும்தான் முக்கியம், அண்ணன் முக்கியம் இல்ல, அப்படிதானே? என்ன பேசுறீனே? கொஞ்சம் இரு. எனக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணு தாண்டி. அவன் ஆம்பளை பிள்ளை, எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுவான். ஆனா நீ, நான் பொட்டச்சி. அதனால எவன் வீட்லயாவது வாக்கப்பட்டதான் என்னால குப்பை கட்ட முடியும். இங்க இருந்து என்னால எதுவும் செய்ய முடியாது. அதானே சொல்ல வரேன். இங்க பாரு, உன்கிட்ட மனுஷன் பேசாவுமா? விதண்டாவதமா பேசுறவங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. வடக்கனா தெக்கங்க, கிழக்கனா மேக்காங்க. பிறகு நான் உங்ககிட்ட என்ன நீ சொல்லி புரிய வைக்கிறது? மரமண்ட என்ன சொல்றியே, ஆனா உனக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய மாட்டேங்கி. சரி, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. அதை அடுத்த வீடியோல பார்த்துப்போம். ஆமா. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு மேற்கொண்டு ஸ்டோரி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க, ஆனால் லைக்கும் போடுறீங்க, ஆனால் கமெண்ட் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொன்னாதானே உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் புரியறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வரேன். போக போக உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் இப்போ கண்டினியூவாக போட்டுட்டு இருந்தால் நிச்சயமாக புரிஞ்சிருக்கோம். ஆனால் இது ஆடி மாதன்றதால என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இந்த ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோ நம்ம சேனலில் வரும். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, பாய். வரட்டா?